இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் எடை. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு உடல் எடை இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். அதனோடையே சேர்த்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலும் செக் பண்ணணும். ஸோ பிபி இருந்ததுன்னா கொலஸ்ட்ரால் ப்ளஸ் சுகர் இது ரெண்டுமே எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கொலஸ்ட்ராலும் சுகரும் செக் பண்ணிவிட்டு பிபிக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். இல்லைங்க இதுவே எனக்கு ஒரு 7-8 வருடங்களாக ரொம்ப வருஷமாக பிபி இருக்குது, ஸோ இதுக்கான மெடிசன்ஸ் நான் அப்பப்போ எடுக்கிறேன் இல்லை எடுக்காமல் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வருடம் ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்குது, ஹார்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக கிட்னி ஹெல்த் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் உருவாவதற்கு காரணமாக இருக்குது. சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால் பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்றத கண்டிப்பாக பார்த்துட்டு வருடம் ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.